love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தன் சாப்டர்ல நம்ம பார்க்க போகுது லெசன் நம்பர் 84. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நேத்தியோட நம்பை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகுது SciPy. நான் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் நம்பை பண்ணேன், அடுத்துதான் SciPy. ஏன்னா இது படிமே ஒவ்வொரு அடியாக தான் ஏறணும். ஓகே, ஒரு அடியாக 10வது படிக்கு ஏறிட முடியாது. ஸோ ஒவ்வொரு படிப்படியாக தான் ஏறணும். 8லேருந்து வேணா நீங்கள் குதிக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் 8க்கு 1லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ நம்பை படித்த அப்புறம் தான் SciPy பண்ண முடியும். அதனால தான் அப்படி பண்ணேன் நான். SciPyல இது சாப்டர் 1ங்க. சரியா? நம்ம நம்பை மாதிரி 40, 42 அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் கிடையாது. SciPy எனக்கு தெரிஞ்சு 10 வந்தால் 10 ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். பட் ஆனால் நமக்கு நிறைய இருக்குது. சரியா? பைத்தன் இன்னும் போகிறதுக்கு நிறையா இருக்குது. அந்த 6 மாதம் சொல்கிறது 180, நமக்கு நிறைய இருக்குது. இப்போது இந்த SciPyன்னு சொல்கிறது என்னங்க? SciPyன்னு சொல்கிறது ஒரு சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷனுங்க. இந்த SciPy கீழே ஓடுறது நம்பை. ஓகேவா? இந்த நம்பை நமக்கு தெரியும், நியூமெரிக்கல் பைத்தன், நியூமெரிக்கல் ஃபங்க்ஷன். இந்த SciPy பவர் பண்ணுறது இப்போ உங்களை யார் பவர் பண்ணுறாங்க, அது ஒரு வீட்டில் யார் பவர் பண்ணுறாங்க, நான் ஓப்பனாக எப்பவுமே சொல்லுவேன், என் மனைவி ஜெயசன் சொல்லி எப்பவுமே சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த பவர் யார், அந்த சக்தி யார்? அந்த SciPy கீழே இருக்குது நம்பை. SciPyயோட ஃபுல் ஃபார்ம் சயின்டிஃபிக் பைத்தன். இந்த சயின்டிஃபிக் பைத்தன் எங்க வித்தியாசமா இருக்குன்னா, இதுல நிறைய யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் கொடுக்குறது. ஆப்டிமைசேஷனுக்கு, ஸ்டாட்ஸுக்கு, சிக்னல் ப்ராசஸிங்க்கு. நம்ம சிக்னல் ப்ராசஸிங் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுல ஒரு சில பேர் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டேட்டா சயின்ஸையும் SciPy ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா யூஸ் பண்றாங்க. நம்பை மாதிரி SciPyயும் ஒரு ஓப்பன் ஃபங்க்ஷன். இதை கிரியேட் பண்ண ஆளு பேரு டிராவிஸ் ஊலிபென்ட். எலிஃபென்ட் கிடையாது, ஊலிபென்ட். இப்போ நம்பையோட பேஸ்ல தான்டா SciPy ஆரம்பிக்குது. நான் ஏன்டா நம்பையே யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்கு நான் SciPy பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் திரும்பி சொல்றேன். இட் ஹேஸ் சம் ஆப்டிமைஸ்ட். ஓகேவா? இப்போ ஒரு ரோடு ஒன்று இருக்கு. ஓகே, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறீங்க, அதுல நிறைய வழிகள் இருக்கு. ரொம்ப தெரிஞ்ச ஆட்கள் இந்த பக்கம் போனா ஷார்ட் கட்ப்பா, சேஃபாகவும் போயிடலாம், ஷார்ட் கட்டு, நீங்க ஈஸியா ஒரு 3 மணி நேரம் சேவ் பண்ணலாம்னு சொல்லி அது ப்ரூவன் டெஸ்டட் மெத்தட் இருந்தா, நீங்க ஏன் நீங்களே புதுசு கண்டுபிடிக்க போறீங்க? அந்த பாதையிலேயே போகலாம் இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். SciPy has optimized and added function. அது frequently used in NumPy and data science. சரியா? இப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் SciPy எழுதியிருக்காங்கன்னா கண்டிப்பா பைத்தன் தான். பட் ஒரு சில செக்மெண்ட்ஸ் சீலையும் எழுதியிருக்காங்க. நமக்கு இந்த SciPy இன்ஸ்டாலேஷன் தேவை கிடையாது. பிகாஸ் நான் அனகொண்டா யூஸ் பண்றேன். அனகொண்டால ஜூபிட்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடந்த 84 நாளா அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ அதனால இந்த இன்ஸ்டாலேஷன் பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சரியா? இது பேர் எவல்யூஷனுங்க. மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது நம்பை, அதுக்கு அடுத்த ஸ்டெப் SciPy, அந்த மாதிரி இது எவல்யூஷன். சரியா? இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கமாண்ட் காமிக்கிறேன்னு. நான் SciPy எப்படி இம்போர்ட் பண்றேன், ஒவ்வொரு அந்த மாடல்ஸ்லாம் எப்படி இம்போர்ட் பண்றேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்களேன். ஃப்ரம் SciPy இப்போ இம்போர்ட் நம்பை எஸ் எம்பி கடந்த 40 நாளா அதான் பார்த்தோம், 40+ நாளா தான் பார்த்தோம். இப்போ இங்கேயும் அந்த இம்போர்ட் SciPy இருக்கு. அந்த ஆஸ் எம்பி ஏலியாசிங். இப்போ இங்க ஃப்ரம் SciPy இம்போர்ட் கான்ஸ்டன்ஸ், அதாவது SciPyன்னு சொல்ற அந்த இதுல இருந்து இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணுன்னு சொல்றோம். இப்போ பிரிண்ட் கான்ஸ்டன்ஸ் டாட் லிட்டருங்கிறோம். இதை நான் ரன் பண்ணா எனக்கு 0.001 கொடுக்கறது. சரி, ஆனா என்ன கான்ஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டன்ஸ் SciPy ஆப்பரேட் பண்ற ஒரு செட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ஸ். அதுல ஒன் ஆஃப் தம் லிட்டர். இந்த பால்ல சொல்லும் போது லிட்டர்னு சொல்லிட்டு, அந்த லிட்டர் ஒரு லிட்டர் கியூபிக் மீட்டர்ஸ். நம்ம கான்ஸ்டன்ஸை பத்தி வர சாப்டர்ல கண்டிப்பா படிப்போம். இப்போ SciPyயோட வெர்ஷன் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த வெர்ஷன் ஓட்டுறோம்னு சொல்லி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸ் பண்றோம். இங்க இருக்குது அப்படியே காமிக்கிறேன். இந்த வெர்ஷன்ல இந்த SciPy டாட்டுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்கோர், வெர்ஷன் இன்னும் அண்டர்ஸ்கோர். இதுதான் இதோட சின்டாக்ஸ். இது இங்கேயும் காமிக்கிறேன். இது நமக்கு நல்லாவே தெரியும். இம்போர்ட் நம்பை எஸ் எம்பி, இங்க இம்போர்ட் SciPy, இந்த பிரிண்ட் SciPy டாட்
_version_. இப்போ இதை ரன் பண்ணா என்னோட அனகோண்டா அந்த ஜூபிட்டர் நோட் புக்ஸ் கொடுக்கறது 1.7.1. சரியா? இதுதான் SciPy. இதுதாங்க ஒரு இன்ட்ரோடக்ஷனு SciPyக்கு. பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். உங்களுக்கு எதான கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ. என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க தூணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.